குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் பேரருளும் நல்லாசியும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 25/1/2024 சோபகிருத்து வருடம் தை மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று இரவு 11:56 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 9:13 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று காலை 7:42 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 11:20 வரை பத்திரை, பின்பு இரவு 11:56 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? விதை விதைக்க நல்ல நாள், பணி சம்பந்தமான ஆலோசனை பெறுவதற்கு சிறந்த நாள், கட்டிட வேலைகளை தொடர சிறந்த நாள், பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த நாள். சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: குல தெய்வத்தை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். விரதாதி விசேஷங்கள் பௌர்ணமி தினம் மற்றும் தைப்பூசம் மற்றும் கரிநாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:18 முதல் 1:01 வரையில் மேஷ லக்னம். மதியம் 1:02 முதல் பிற்பகல் 3:03 வரை ரிஷப லக்னம். 3:04 முதல் 5:14 வரையில் மிதுன லக்னம். 5:15 முதல் 7:24 வரையில் கடக லக்னம். 7:25 முதல் இரவு 9:27 வரை சிம்ம லக்னம். 9:28 முதல் 11:28 வரையில் கன்னி லக்னம். 11:29 முதல் 1:35 வரையில் துலாம் லக்னம். 1:36 முதல் காலை 3:47 வரையில் விருச்சக லக்னம். 3:48 முதல் காலை 5:54 வரையில் தனுசு லக்னம். 5:55 முதல் 7:51 வரையில் மகர லக்னம். 7:52 முதல் 9:33 வரையில் கும்ப லக்னம். 9:34 முதல் காலை 11:13 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கு ஏற்ற சுப கிரக ஓரைகள் பார்த்து சுப விசேஷங்கள், சுப காரியங்களில் ஈடுபடுவது, பேசுவது, செய்வது நன்மையை ஏற்படுத்தும். வியாழக்கிழமை. குரு பார்க்க கோடி நன்மை. குருவே துணை. குருவே சர்வ லோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தையே. ஆக குரு பகவானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமான் குருகாரகன், புத்திரகாரகன். ஆக அவரை நினைத்து இன்றைய நாள் வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம் கூடும், ஐஸ்வர்ய பலம் சித்திக்கும். ஸ்ரீ தக்ஷணாமூர்த்திக்குண்டான வழிபாடு முறைகளை செய்வது சிறப்பு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை குருஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை. 9 முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை.
காலை 10 முதல் 11 மணி வரையில் புதன் ஹோரை, 11 முதல் 12 மணி வரையில் சந்திர ஹோரை, 12 முதல் 1 மணி வரையில் சனி ஹோரை, 1 முதல் 2 மணி வரை குரு ஹோரை, 2 முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை, பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை சூரிய ஹோரை, 4 முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை, 5 முதல் மாலை 6 மணி வரை புதன் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களின் நல்லாசியும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, நற்பவி நற்பவி நற்பவி. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. தை மாதம் என்றாலே சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு மாதம். பூச நட்சத்திரம் தைப்பூசமாக நாம் அழைக்கிறோம். இது முருகப்பெருமானுக்குடைய மிக உகந்த ஒரு நாளாகவே போற்றப்படுகிறது. முருகனை வழிபடும் சமயத்துல முருக வேலையும் சேர்த்து வழிபடுறது நல்லதுங்க. முடிந்தா காலையிலும் சரி மாலை நேரத்திலும் 2 வேளையுமே முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். இந்த நாள்ல குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது மிகவும் விசேஷமான ஒன்று. முருக பக்தர்கள் பலர் தைப்பூச விரதத்தை 48 நாட்கள் இருப்பது வழக்கம். மார்கழி மாதத்துல தொடங்கி தைப்பூசம் வரையில விரதம் இருப்பது வழக்கம். இந்த தைப்பூச திருநாள்ல தொட்டதெல்லாம் துலங்கும் என்றொரு பழமொழி கூட உண்டு. தைப்பூசத்தன்று சூரிய பகவானுடைய 7ஆம் பார்வையானது சந்திரனின் வீடான கடகத்திலும், சந்திர பகவானுடைய 7ஆம் பார்வையானது சூரியனின் மகர வீட்டிலும் விழுகிறது. இது மிகவுமே ஒரு உயர்ந்த நிலை கிரக ரீதியாக பார்க்கும் பொழுது. சூரிய பகவானால் ஆத்ம பலமோ சந்திர பகவானால் மனோபலமும் கிடைக்குது. தைப்பூச தினத்தன்று சிவ ஆலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்குங்க. பிரியாத வரத்தை எல்லாம் நீங்கள் பெறலாம். தைப்பூச நாள்ல உலகத்துல பல நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கிறதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தைப்பூச தினத்தன்று தான் உலகுல முதல்ல நீரும் அதுல இருந்து உலகம் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள்லாம் கூறுகின்றன. தைப்பூசத்தன்று பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிக்கிறதுனால நம்முடைய சகல பாவங்களும் தீருங்க. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தேவானை சமேதராக தைப்பூச நாளில் தான் காட்சியளித்தாராம் முருகப்பெருமான். ஆக இந்த நன்னாள்ல சுப காரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். தைப்பூச நாளன்று தான் முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்து கொண்டார். சூரனை அழிக்க பார்வதி தேவி தன் சக்தி ஆற்றல் எல்லாவற்றையுமே ஒன்று திரட்டி சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகப்பெருமானுக்கு அளித்த நாள் தைப்பூசம். தைப்பூச நன்னாளில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தன் தங்கை சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசைகள் கொடுப்பார். தில்லை நடராசருக்கும் இந்த பூச நன்னாள் உகந்தது. இவர் பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்தில் ஆதிசேஷ அம்சமான பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர் இவர்களும் தில்லை வாழ் அந்தனர் 3000வர்களும் 30 முக்கோடி தேவர்களும் இந்த தைப்பூச நன்னாளில் தான் ஆனந்த நடனம் கண்டு கழித்தனர். ஆக இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை விரதம் மேற்கொண்டு செய்யலாம், அல்லது இரவு நேரத்தில் பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம். பகல் நேரத்தில் உடல் நலம் சரியில்லாதவர்கள் பால் பழம் ஏதாவது ஒரு ஆகாரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை நினைத்து கொண்டே இருந்தாலே போதும். நினைத்த காரியங்கள் உங்களுக்கு அனைத்தும் கைகூடி வரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. விரவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சிவபெருமானையும் குரு பகவானையும் நினைத்து முருகப்பெருமானை எண்ணி இந்த பாடல்கள் கந்தர் அனுபூதி பாடல்களை பாடினால் நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருளும் முருகனுடைய 12 தோளும் கொண்ட சகல வடிவான இறைவன் ஞான தலைவன் உங்களுக்கு நல்லாசி வழங்குவார். வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மகிழும் துணை. வேலிருக்க வினையுமில்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞான தண்டாயுதபாணி முருகனுக்கு அரோகரா. மேஷராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான வேலைகள்ல உயர்வு ஏற்படலாங்க. மேன்மை அதிகரிக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கு. நீங்க எந்த வேலைகள்ல சரியா திட்டமிட்டு செய்றீங்களோ அந்த வேலைகள்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஆக சரியாக செய்யணுங்கிறது தான் இதுல முதல் விதியும் கூட. ஆக நீங்க ரூல் படி ஒவ்வொரு விஷயத்தையுமே மிக சரியாக செய்யும் பொழுது அதற்கு ஏற்றபடி உண்மையிலேயே நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதாவது சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான், 11வது வீடு லாபஸ்தானத்துல சுக்கிர பகவானும், 12வது வீடு குரு பகவான். ஆக விரயஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறார். வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்காக சுப விரயங்கள் ஆகலாங்க.
குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால விரயங்கள், அதாவது சுபமான ஒரு விஷயங்களுக்காக, சுப காரியங்களுக்காக, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் நேரிடலாம். அல்லது ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு பயண முகாந்திரமாகவும் செலவுகள் நடக்கலாங்க. ஆக வார்த்தைகளில் ரொம்பவே தெளிவும் எச்சரிக்கை என்பது தேவை. உத்தியோக ரீதியாக பார்க்கும் பொழுது மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் உங்களுக்கான ஃபேவரபிளாக நடந்துக்கக்கூடிய நிலை இருக்குது. நீங்கள் எது சொன்னாலும் அவர்கள் அதை வழிநடத்தக்கூடிய நிலையில் இருப்பாங்க. அக்செப்டபிள், அதாவது உடனே ஒத்துக்கக்கூடிய நிலை இருக்குங்க. அதனால் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு 100% கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லா விதங்கள்லையுமே நம்பிக்கைங்கிறது அதிகமாக இருக்கும். உங்களை பற்றின நம்பிக்கையும் சரி, உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அதை கண்டிப்பாக செஞ்சே முடிச்சுடுவீங்கிற எண்ணம் மற்றவங்களுக்கு வரும்பொழுது தான் உங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு அளவிலான பொறுப்புகள் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், மரியாதை இருக்கும், ஒரு மதிப்பு கூட ஏற்படக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால்தான் இத்தனை நல்ல விஷயங்களுமே நடக்குங்க. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு தனி ஈடுபாடு காட்டுவீர்கள். கல்வி சம்பந்தமாக 4ஆம் இடம், அதாவது வீடு மனை கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு 4ஆம் இடம். அதே போல குடும்பம் வாக்கு அந்த ஸ்தானத்தில் 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சந்திர பகவானும் சஞ்சரிச்சிட்டு இருக்காங்க. மேஷராசி அன்பர்களே, மாணவர்களே, நன்றாக படித்து உயரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பெருமை கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை ஒதுக்கி வைத்தவங்க கூட உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து உங்களுடைய ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மதிப்பு கொடுப்பாங்க. பாராட்டப்படக்கூடிய நிலையுமே உருவாகலாங்க. ஈடுபாடுங்கிறது ஒரு தனித்துவமாக இருக்கும். மற்றவங்களை காட்டி கம்பேர் பண்ணாமல் உங்களுக்குள்ள நேச்சுரலாக இயற்கையாக வரக்கூடிய விஷயங்கள் தான் படிப்பில் அதை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு இமாலய வெற்றி என்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் சகோதரர்கள் வழியில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டுமல்ல, 11வது இடம் என்பது மூத்த சகோதரர்கள் மற்றும் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். ஆகவே அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகள் அவங்களால பலன் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உண்டு. பேச்சுவார்த்தைகளுக்கு கூட இதுவரையில் இல்லாதவங்க தானாக பேசி மகிழ்வார்கள். மகிழ்ச்சியான செய்திகள் உறவு மூலமாகவும் கிடைக்கலாங்க. தனவரவு பெறக்கூடிய நாள். உங்களுக்கு லாபாதிபதி சுக்கிர பகவானே 11வது வீடு லாபஸ்தானத்தில் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். ராசிக்கான சுபஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன். இந்த ஓரைகள் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துங்க. வீட்டில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறீங்க, அதாவது சொத்து தொடர்பாக கவர்மெண்ட் சம்பந்தமான சில சலுகைகள்லாம் வாங்கணும் அல்லது அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வரும் பொழுது நீங்கள் செவ்வாய் மற்றும் குரு ஓரையை பயன்படுத்தலாங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரை ரொம்பவே நல்லது. அதிலும் உங்கள் ராசிக்கு இப்போ 11வது வீட்டில் இருக்கார். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமாக பார்க்கும் பொழுது சந்திர ஓரை ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அந்த சந்திர பகவான் தான் உங்களுடைய தாய் வீட்டு ஸ்தானம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நன்றாக படிக்க முடியுங்க. எந்த அளவுக்கு ரிலாக்ஸாகவும் இருப்பீங்க, டென்ஷன் இருக்காது, ஒரு சில் மைண்டு, கூல் மைண்டில் உட்காந்து படிப்பீங்க. ஆக படிக்கக்கூடிய விஷயங்களை கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாக்குங்க. விநாயகப் பெருமானை வழிபடுங்க. மிக அற்புதமான ஒரு பலன் என்பது உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய், புதன், குரு உரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். தைப்பூசம் திருநாள் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறது நல்லது. உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் உச்சம் பெறுவது உங்கள் ராசியில் தான், அதாவது மேஷ ராசியில். ஆகவே சிவசூரியனாக்க சிவபெருமான நடராஜ பெருமான வழிபடணும். முருகப்பெருமான வழிபடுறது, விநாயக பெருமான வழிபடலாம். அதனால யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்க, பௌர்ணமி தினமும் கூட. ஆக சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வேலைகள்லாம் நடந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமோ, நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ, அந்த வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக டக்கு டக்கு நடக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குங்க. ராசிக்கான நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களை உங்களுடைய நட்சத்திரத்திற்கான அதிபதி சுக்கிர பகவான், அவர் ரொம்ப அழகாக கச்சிதமாக 11ஆம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பலன் அதிகம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு, ஒவ்வொரு விஷயத்திலுமே இன்வால்மெண்ட்டோட நீங்கள் செய்யும் பொழுது உண்மையிலேயே அதற்கான பலனை பிரபஞ்சத்திடமிருந்து நீங்கள் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் ஏற்படலாம். இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும். வேலை விஷயமாக, வியாபாரம் தொடர்பாக உங்களுடைய பயணங்கள் நிச்சயமாக ஒரு சாத்தியமானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த பயணத்தினால ஆதரவு ஏற்படும், ஆதாயம் கொடுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. உங்களுடைய இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நாங்கள் ஆத்மார்த்தமாக மனதார வேண்டிக் கொள்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே. ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் புதிய பொறுப்புகள் கொடுக்கப்படுங்க.
அந்த பொறுப்புகளை நீங்க மிக சரியாக செய்துவிட்டால் உங்களுக்கான ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு தனித்திறன் பெற்றவர்களாக வெளிப்படுவீர்கள். மற்ற சக பணியாட்களுடைய ஆதரவு கிடைக்கலாங்க. சில நேரங்களில் எதிர்பார்த்த சில பொருளாதார உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு இருக்கும். நெருக்கடிகள்ல நீங்குங்க. இதுவரையில் எதற்காக முயற்சி செய்தீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் தொடங்குறதுக்கான நாளாக அமைகிறது. முக்கியமான விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்யலாம். முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சரணாகதி அடைந்து விடுங்கள். அது மிகவும் நல்லது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள் இந்த தைப்பூச நன்னாளில் விரதம் இருந்து வழிபடலாம். அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை காக்கவும் இந்த நாளில் தான் வள்ளியை மணமுடித்த நாள். அது மட்டுமல்ல, மன ஒற்றுமை அதிகமாக இருக்கிறதுக்கு வழிபாடு மேற்கொள்ளுங்க. குழந்தைகளுடைய செயல்பாடுகள்னால மகிழ்ச்சியான மாற்றங்கள் உண்டாக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியினுடைய 5ஆம் பாவம் என்பது குழந்தைகளுக்குண்டான இடம். அந்த இடத்தை குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. 7ஆம் பார்வையாக உங்களுடைய குழந்தை ஸ்தானத்துல விழுவது. குலதெய்வ வழிபாடு இந்த நாள்ல செய்யறது ரொம்பவே அவசியங்க. தை பௌர்ணமி, தைப்பூச நாள்ல குலதெய்வத்தை மறக்காம செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் ஏதாவது விடுபட்டு போயிருந்தாலும் விடுமுறை நாளுங்கிறதுனால நீங்க நேரடியாகவே போயிட்டு கோவில்ல விளக்கேற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். சர்க்கரை பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி நிவேதனம் செய்யறது ரொம்பவே நல்லதுங்க. ஆக குலதெய்வத்தை வணங்கி வந்தாலே உங்களுடைய பெரும்பான்மையான கஷ்டங்கள் நீங்கிறதுக்கான வழி இந்த நாள்ல கிடைக்கும். வாழ்க்கையில நல்ல வளமைக்கு வருவீங்க. உயர்வு ஏற்படலாம். மனம் சம்பந்தமான விஷயத்தை குறிக்கக்கூடியதும் இந்த 5ஆம் பாவங்க. அதனால குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பிள்ளைகளுக்குண்டான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம். 9ஆம் பாவங்கிறது பாக்யஸ்தானம், அப்பாவுக்குண்டான இடங்க. அதுல சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல ரொம்ப ஒரு லக்கியான ஒரு நாளாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான இன்னல்கள்லாம் கொஞ்சம் குறையலாங்க. எதையுமே செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்னால முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். 10ஆம் அதிபதியான சனி பகவானுடைய வீட்டுல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. ஆகவே உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு கை கொடுக்குங்க. பணம் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் வேண்டாம். தன்னம்பிக்கை அதிகரிக்க வேண்டிய நாளாகவும் இருக்குங்க. காதலர்களுக்கு மன நிம்மதி, மன நிறைவு இதெல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு சில விஷயங்களில் ஈடுபடுவது நல்லது. உங்களுடைய கருத்துக்களை ஆத்மார்த்தமாக, மனப்பூர்வமாக மனம் விட்டு பேசுங்கள். வெளிப்படையாக பேசினால்தான் சில பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். ஆக ரிஷபராசி காதலர்கள் மற்றவர்களுடைய ஆதரவோடு உங்களுக்கான வேலைகளை அடுத்தடுத்து செய்வது மிக சிறப்பு. தேடல் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு அதிக அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நிறைவாக ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். வியாபாரம், தொழில் நிமித்தமாக நன்மைகள் அதிகம் பெறுகிறீர்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் அமோகமான பலன்களை ஏற்படுத்துங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர ஹோரையில அதற்குண்டான சிகிச்சையை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக குணமடையும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று வருவதும் அர்ச்சனை செய்யலாம். பால்குடம் செலுத்தினாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டு. பால் அபிஷேகத்தை கண்ணார கண்டு வழிபடுங்கள். சகலவிதமான தடை தாமதங்கள் நீங்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த நாள் பால்குட அபிஷேகம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a nice day. மிதுன ராசி அன்பர்களுக்கு இழுபறியாக இருந்துட்டு வந்த சில பணவரவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்ககிட்ட பணம் கொடுக்கறேன்னு சொன்னவங்க கொடுக்காம இதனால் வரையில அலக்கழிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களே நேர்முகமாக எடுத்துட்டு வந்து உங்களுடைய கையிலே பணத்தை ஒப்படைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கலாம். அல்லது வேலை செஞ்சு பணம் அதே இடத்துல தங்கி போய் அந்த பணம் கிடைக்காமையும் நீங்க சிரமப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து பணம் இருக்கு, நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் சொல்லுவாங்க. இப்படி உங்களுடைய உழைப்புங்க, உங்களுக்கு வரவேண்டிய பணம் தான் கண்டிப்பாக வந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இதனால் வரையில இருந்த சில தாமதங்கள்லாம் விலகி உங்க கைக்கு பணம் வர்றதுனால மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க. பாயிண்ட் 1. ரெண்டாவது பார்க்கும் பொழுது தொழில் போட்டிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய போட்டிகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். உங்களால் முடிந்த வரைக்குமே முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உலகமே வந்து ஒரு போட்டிகளில் நிறைந்த ஒரு உலகம், கலி உலகம். ஆக இந்த கலியுகத்தில் நீங்கள் போட்டி போட்டு தான் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆக அப்படி இருக்கும் பொழுது சாதாரணமாக இல்லாமல் ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட சிந்தித்து செயல்படுத்தி பாருங்க. எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கு.
அஞ்ஞானமான சிந்தனைகள் அதிகரிக்கலாங்க. எது சரி எது தப்பு அப்படிங்கிறதே தெரியாது. உங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு பயனில்லாத சிந்தனைகள் தான் மனசுல வரும். இந்த சிந்தனைகள்லாம் நீங்கிறதுக்கான வழி என்னங்கிறத உங்களுக்கு இந்த பதிவினுடைய கடைசி பகுதியில் உங்களுக்கு ஒரு பரிகாரமாகவே நான் சொல்றேன். வாகன பயணங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதுன ராசி அன்பர்கள். கமிஷன் தொடர்பான வியாபாரங்கள்ல முன்னேற்றங்கள்லாம் உண்டாக்குங்க. முதல்ல பலன்கள் எப்படி இருக்கு, கிரகத்தினுடைய போக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில பாசிட்டிவிட்டிலாம் என்ன, எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்ன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வியாபாரம் சம்பந்தமான வேலைகள் இருந்துட்டு வந்த மந்தமான தன்மைகள்லாம் கொஞ்சம் குறையுங்க. ஆக வேலைகள்ல ஒரு ஸ்பீடு இருக்கும், வேகம் எடுப்பீங்க. விடுபட்ட காரியத்தை கூட சீக்கிரமாக முடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்க மனசுல ஏற்படலாம். உறவுகள் வழியில எதிர்பாராத ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களை இது நாள் வரையில கண்டுக்காம இருந்தவங்க, நீங்க என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, உங்களுடைய நல்லது கெட்டதை கூட விசாரிக்காத நபர்கள் கூட அதிலும் உறவினர்கள் வழியில அவங்களாக வாலண்டியர்ஸா முன் வந்து உங்களுக்கான தேவைகள் என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். அதே மாதிரி விடுபட்டு உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணையக்கூடிய அமைப்பு, அதிகமான நன்மைகள் பொருந்தக்கூடிய நாளாகத்தான் இருக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு. மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள்ல பாராட்டுகள் கிடைக்குங்க, ஈடுபாடோட இருப்பீங்க. குடும்பம் உங்களுக்காக எவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க, உங்களுக்கு பேக் போனை எப்படி இருக்காங்கன்றத முழுமையான ஒரு நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி மிதுனராசி என்பவர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிரிகளால் சில துன்பங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. உங்களோடவே இருப்பாங்க, உங்களுடனே சிரித்து பழகி கொண்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஆனா மறைமுகமாக இருந்து உங்களை தாக்கக்கூடிய நிலை இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல குறிப்பார்த்து அடிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணம். எதிர்வினைகள்ல இருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான வழிபடுங்க. அதுதான் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான வழி. தைப்பூசம் நன்னாள் ஆக முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி விரதம் இருந்து வழிபடலாம். விரதம் இருக்க முடியாதவங்க ஒரு வேளையாவது உணவு சாப்பிடுங்க. அல்லது பால் பழம் இந்த மாதிரியான ஒரு உணவு வகைகள் மிக மிக சாத்வீகமான எளிமையான உணவுகள் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, உணவுல மட்டும்தான் ஒரு கட்டுப்பாடுங்கிறது கிடையாது, மனதையும் கட்டுப்படுத்தணுங்க. சில நேரங்களில் குழப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களை மீறிய ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எந்த எல்லைக்கு போகுதுன்னே உங்களுக்கே தெரியாது, உங்களால் கட்டுப்படுத்தவும் முடியாது. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய சில சஞ்சலங்களை போகக்கூடிய விதமாக முருகருடைய பக்தி பாடல்கள், கந்த சஷ்டி கவசம், சத்ரு சம்ஹார அந்த பாடல்கள் கேட்கலாம். அது மட்டுமல்ல, குரு நமஸ்காரம் செய்யறது ரொம்ப நல்லது. காலையிலிருந்து இரவு வரைக்குமே நீங்கள் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் சென்று வரலாங்க. கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை மிகுந்த பயபக்தியோட எடுத்துக்கோங்க. அது மட்டுமல்ல, மேலே சொன்ன மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க அஞ்ஞானமான சிந்தனைகள் தேவையில்லாம பயன் இல்லாம நீங்க விரும்பாத விஷயங்கள்லாம் உங்க மனசுல வரும்பொழுது என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிட்டு வாயில தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 5 நிமிடமாவது வாயிலேயே தண்ணி இருக்கட்டுங்க. இந்த தண்ணியானது வாயிலே இருந்த பிறகு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிடுங்க. அந்த ஒரு தருணமானது என்ன ஆகும், உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் உடனே நீங்கிடுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராக்டிக்கலாக அனுபவப்பட்ட ஒரு உண்மை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆகவே மிதுனராசி அன்பர்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு மனம் சங்கடமாக இருக்கோ அப்பெல்லாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் உங்கள் துணைவருக்கும் இதை சொல்லிக் கொடுங்க, செய்யட்டும். மனசு நிம்மதியாக இருங்க. முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க. குடும்பம் நன்றாக இருக்கும், விருத்தியாகும். பிள்ளைகள், உங்கள் துணைவர் எல்லாருமே சௌபாகியத்தோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். இந்த கிரக ஓரைகள் உங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ராசிக்கான அமைப்பு படி புதன், குரு, சுக்கிர ஓரைகள் எல்லாமே நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடியது. கல்வி, தொழில், வீடு, மனை வாங்குறது, வீடு கட்டுறது, உத்தியோகம் செய்வதற்கு புதன் ஓரை மட்டுமே நல்லது. அதே சமயம் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஓரைகளில் தொடங்கும் பொழுது அல்லது செய்யும் பொழுது அந்த காரியமானது நல்லபடியாக நடக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரேஷம் நட்சத்திரக்காரர்களை தனவரவுகள் கிடைக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவி கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள்னால உங்களுடைய வேலைகள் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சிந்திக்காம செய்ய முடியாது அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ஆக நேர்மறை எண்ணங்களோட உங்களுக்கு பிடித்த பக்தி பாடல்கள் இசை மூலமாக கேட்டுக்கொண்டு உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. அப்போ ஓரளவுக்கு டிப்ரெஷன் குறைஞ்சிடுங்க. இந்த மன அழுத்தம் வரத்துக்கான காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. ராசியினுடைய நிலையிலேயே அந்த பாவத்திலேயே ராசியின் அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிலையில சுகப்படணும். அந்த சுகமில்லாத ஒரு நிலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு.
7ஆம் பாவத்துல மனைவி ஸ்தானம், நண்பர்களுக்கு உண்டான ஸ்தானம். அதே மாதிரி தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் என்றால் அது 7ஆம் இடம் தான். 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காருங்க. பொருளாதார நிலைகள்ல கூட உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்குமே தவிர பணம் அதிகமாக செலவுகள் ஆகலாங்க. 8ஆம் இடம் என்பது வழக்கு தீராத வழக்கு. அதே மாதிரி பணத்தை அதிகமாக வழக்குகளுக்காகவே செலவு செய்வீங்க, வாதத்துக்காக செலவு செய்யக்கூடிய நிலை இருக்குங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல விழிப்புணர்வாக இருக்கணும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் விரயம் உண்டாகலாம். அடிக்கடி மருத்துவரை சந்திக்கிறது அல்லது மருத்துவ தேவைகளுக்காக மருந்து மாத்திரைகளுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வது, இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. ராசியினுடைய 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார். இந்த ஒரு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது வர்த்தகம் சம்பந்தமான வேலைகள்ல ரொம்ப நிதானமாக இருக்கணும். நண்பர்கள் வழியிலையும் கூட சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. அதிகமான செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இதை சமாளிக்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். கையில் பணவரவு ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு இருந்தாலும் இது அவர்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில பலன்கள் மாறுபடலாங்க. இன்னும் அக்யூரேட்டா உங்களுடைய இப்போ ப்ரெசன்ட் டைமில் நடந்துட்டு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, நவாம்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு நீங்கள் பதிவு செய்யுங்க. முன்பதிவு செய்கிறது ரொம்ப நல்லது. அதன் பிறகு அதனுடைய விளக்கங்கள் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் என்ன, வர்த்தகம் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்க நிதானமாக இருக்கணுங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே எதிர்காலம் சம்பந்தமான நிலைப்பாடுகளை நினைச்சு பொறுமையை கடைப்பிடிக்கணும், அவசரப்படக்கூடாது. நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுடைய செயலுக்கு உற்ற துணையாகவும் இருப்பாங்க. கையில் வரக்கூடிய பணம் குறைவாக இருக்கும், ஆனால் செலவு அதிகமாக இருக்கும். அதை நீங்க கட்டுப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மனதளவில் கோபங்கள் இருக்கும் பொழுது அதை குறைக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக மௌன விரதம் மேற்கொள்ளுங்கள். அதே மாதிரி குடிக்கிற தண்ணீரை கொஞ்ச நேரம் வாயிலேயே அப்படி தங்க வைத்து விட்டு பிறகு நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிக்கலாங்க. இப்படி செய்யறதுனால மனக்குழப்பங்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கான சுபஹோரைகள் சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு ஓரை நல்ல பலன்களை கொடுக்கும். கல்வி, உத்தியோக, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாத்துக்குமே சுக்கிர ஓரை நன்மையை தருங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயம் உண்டாக்கும். ஆயிலின் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. தைப்பூச திருநாள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யலாம். முடியாதவங்க ஒருவேளையாவது உணவருந்தி இரவு நேரத்துல உபவாசம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் என்கிற பாடல்கள் பாடுவது, சூரிய நமஸ்காரம் செய்வது, சிவபெருமானை வணங்கினாலும் இந்த நாள் அற்புதமான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயம் உண்டாகும். ஆயிலின் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வேண்டுமென இறைவனை நாங்கள் ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a nice day. சிம்மராசி அன்பர்களுக்கு வழக்கு சம்பந்தமான வேலைகள்ல மாற்றங்கள் உண்டாக்கலாங்க. வியாபார பணிகள்ல லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நாளாகவே இருக்கிறது. ராசியினுடைய 3ஆம் பாவம் தைரியஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரர்களுடைய ஸ்தானத்துல கேத்து பகவானும். ஆகவே உங்கள் துணைவரால உங்களுக்கு பலன் அதிகம் உண்டு. 7ஆம் இடம் என்பது தொழில் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய இடமும் கூட. ஆகவே அவர்களாலேயும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படலாங்க. பண வரவு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே சிம்மராசி என்பர்களே, உற்ற துணையின் மூலமாகவே உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்குங்க. 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. அஷ்டம குரு. ஆக இந்த தைப்பூச நன்னாள்ல முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு பண்ணலாம். குரு பகவானை நினைச்சு வழிபடுறது, கோவிலுக்கு செல்வது என்பது மரபு. இருந்தாலும் முடியாதவர்களுக்காக இந்த பதில். வெளியே செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயும் இருந்தபடி வீட்டில் வேல் வைத்திருந்தீர்களே ஆனால் அந்த வேலுக்கு பூஜை செய்வது ரொம்பவே சிறப்புங்க. இந்த தைப்பூச நன்னாள், பௌர்ணமி தினம் எல்லாம் ஒன்றிணைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக ஜோதிட ரீதியாகவும் நிறைய பலன்கள் இருக்கு. அதை பற்றி விளக்கங்கள் உங்களுக்கு பஞ்சாங்கத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இன்ட்ரோவில் பார்த்து நீங்கள் கேளுங்கள். ஸ்பெசிஃபிக்கா தைப்பூசத்துக்கான அமைப்பு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்கிற முழு விளக்கங்களும் உங்களுக்கு அந்த பஞ்சாங்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக சிம்மராசி அன்பர்களை முருகப்பெருமானை வழிபடுங்க. வேல் இருக்க வினையும் இல்லை, மயில் இருக்க பயம் இல்லை.
வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்கிற இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்தாலே குடும்ப நலன் பெருக்குங்க. அதே மாதிரி 9ஆம் பாவத்துல ராகு பகவான் அப்பாஸ்தானத்துல இருக்கிறதுனால தந்தையால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலன் எதுவுமே இருக்காது. ஒரு சில தொந்தரவுகள் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். ஆனால் பேச்சுவார்த்தை என்பது அதிக அளவு காணப்படாது. கோல்சார ரீதியாகவே பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டுமானால் உங்களுடைய தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியம் இது சம்பந்தமான விஷயங்கள் எதை பற்றி நீங்க கேட்க விரும்பினாலும் நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு முன்பதிவு செய்து கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள். மற்ற விவரங்கள் உங்களுக்கு தொலைபேசியிலேயே வழங்கப்படும். ஆக சிம்மராசி என்பர்களுக்கு அஷ்டம குருவும் 7ஆம் இடத்துல உங்களுக்கு இப்பொழுது சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கு. உங்கள் துணைவர் இடத்துல ரொம்ப கவனமாக பேசுறதும், விளையாட்டாக கூட எதையும் பேசிடாதீங்க. அதனால பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது கவனமாக இருக்கணுங்க. நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை மட்டுமே நிறைவேற்றி வைப்பீங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத சில அலைச்சல்கள் ஏற்படலாங்க. ஆடம்பரமான செலவுகளை குறைச்சிக்கிறது சிம்மராசி என்பர்களுக்கு நல்லது. சற்று கால்நடைகளிடத்துல நிதானமாக செயல்படணும். அவசரப்படக்கூடாது, வேகம் காட்டாதீங்க. ஆதாயம் பெரும்பாலும் நிறைந்த நாளாகத்தான் இருக்கு. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை உண்டு பண்ணி தரங்க. ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு சூரியன், சந்திரன், குரு ஓரைகள் நல்ல பலனை ஏற்படுத்துங்க. சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் ஓரை சிறப்பான பலன்களை கொடுக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய ஓரை சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மைகளை உண்டு பண்ணும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வேண்டும். பொறுமையும் எண்ணத்தில் தெளிவும் இருந்தால் போதும், உலகையே ஆளலாம். ஆக புரிதல் என்பது வேண்டும். சிம்மராசி என்பவர்களுக்கு அரசியல் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க துறையில பணிபுரிபவர்களுக்கு, அரசாங்கத்துல மேல்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டி இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி அன்பர்கள், வியாபாரம் சம்பந்தமான வேலைகள்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த ஒரு வேலைகள் செய்தாலுமே அதுல ஏதாவது ஒரு ஆதாயம் கண்டிப்பாக வரும். தெரிஞ்ச வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது இப்பதான் தொழில் முறையாக பயிற்சியில் இருக்கீங்க, ஒரு பிராக்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வியாபாரத்தை உங்களால சிறப்பா ரன் பண்ண முடியும். அதை என்னென்னலாம் செய்யணும், என்ன விஷயங்கள்லாம் ஈடுபடுத்தணும், நீங்க எப்படி மாறிக்கணும், உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கணுங்கிற விஷயங்களை பூரணமாக உணர்ந்தவர்களாகவும் இருப்பீர்கள். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்துட்டு வந்த நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் குறையுங்க. ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. அதிக டென்ஷனால அவஸ்தப்பட்டு வந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உத்தியோக ரீதியாக இப்பொழுது ஓரளவுக்கு மூச்சு விடக்கூடிய ஒரு நேரம், பிரீத்திங் டைம்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குங்க. கடுமையாக உழைத்ததற்கு பலனாக நல்ல பாராட்டுகள் பெருமளவு கிடைக்கும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. கன்னிராசி அன்பர்களை பொது காரியங்களை ஈடுபடுறவங்க, மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். நீண்ட நாளாக இருந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. நிதானமான ஒரு செயல்பாடுகள் தான் உங்கள் மீதான ஒரு நம்பிக்கை அதிகப்படுத்துங்க. எதிலுமே அவசரப்படாம ரொம்பவே நிதான போக்கோடு எதெல்லாம் நல்லதோ அந்த விஷயங்கள்ல ஆராய்ந்து செய்யும் பொழுது உண்மையிலேயே அதற்கான பலன் உங்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள்ல சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். எப்படி கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அல்லது எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட்ல பண்றது, அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எல்ஐசி, இன்சூரன்ஸ், இது சம்பந்தமான விஷயங்களுக்காக அதிக மெனக்கெடக்கூடிய நிலையும், அதற்காக பல நிலைகளை முயற்சியும் எடுப்பீங்க. பேங்க் அக்கவுண்ட்ல பணம் சேமிக்கணுங்கிற எண்ணங்கள் மட்டும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இணையம் சம்பந்தமான இன்டர்நெட் தொடர்பாகவும் மற்றும் நெட்வொர்க்கிங்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானம் அதிகரிக்கலாங்க. சுகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான கிரக அமைப்பை பார்க்கும் பொழுது ராசியினுடைய 2ஆம் பாவத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. 5ஆம் பாவத்துல சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ருணரோக சத்துரு ஸ்தானத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல குரு பகவான். ஆகவே 7ஆம் பார்வையாக குரு பகவான் உங்களை பார்க்கறது விசேஷங்க. மாணவர்களுக்கு படிப்பின் மீதான எண்ணங்கள் கூடுதலாக இருக்குங்க. படிக்கக்கூடிய இடத்திற்கு ஏற்றாற்போல் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வீர்கள். ஆசிரியர்களுடைய விருப்பங்கள், அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு மோட்டிவேட்டான விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆசிரியர்களுக்கு மத்தியில நீங்க உயர்வானவராகவே காணப்படுவீங்க. மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏற்றமிகு நாள். ரொம்பவே நுணுக்கமான விஷயங்களையும் அறிந்து கொள்வீர்கள். அதற்கான கிரக அமைப்புகள் சாதகமாகவே இருக்கிறது. தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. காதலிக்கக்கூடியவர்களுக்கு மன நிறைவு ஏற்படுங்க.
குழந்தை பாக்கியத்திற்காக தவித்துக் கொண்டிருந்த தம்பதிகளுக்கு சந்தோஷம் படும்படியாக நற்செய்திகள் கிடைக்கும். குழந்தை வரம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். இந்த ஓரைகள் மிகவும் நல்லது. சொத்து தொடர்பாக சுக்கிர ஓரையும் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் ஓரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்தால் நல்லது. சுக்கிர ஓரையில சுப காரியங்கள், பணம் சார்பான விஷயங்களை செய்வதற்கு உகந்த ஓரை. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் பெருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வருங்க. வேலை விஷயமாகவோ, வருமானம் தொடர்பாகவோ, அல்லது உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் காரணமாகவோ நல்ல சுப பலன்களை பெறுவீர்கள். இதனால கலகலப்பான சூழ்நிலைகள் இருக்குங்க. சோசியல் தொடர்பால வேலைகள் இருக்கிறவங்க ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள், நல்ல கருத்துக்கள் வெளிப்படலாங்க. மறைமுகமாக வச்சுட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் வெளிப்பட போகுது. சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்கள் நம்பர் 1 பர்சனா இருப்பீங்க துலாம் ராசி அன்பர்களே. காரணம், எதையுமே நேர்மையாக அணுகக்கூடியவர்கள் நீங்கள். எந்த விதமான தவறுதலுக்கும் செல்ல மாட்டீர்கள். வெளிப்படையாக பேசுவீர்கள். தவறு என்றால் தவறு என்றும், அது சரி என்றால் சரி என்றும் தைரியமாக ஓப்பனிங் சேலஞ்ச் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். புதுவிதமான எண்ணங்கள் மனசுல வருங்க. உறவுகளால ஆதாயம் ஏற்படலாம். நினைச்ச காரியங்களை எண்ணிய விதத்துல செய்து முடிப்பீர்கள். ஆகவே நேர்மை அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு. எவ்வளவு பெரிய தன லாபம், பண வருமானம் இருந்தாலும் நேர்மையை விட்டு கொடுக்காதவர்கள். எது சரி எது தவறு என்கிற புரிதல் இருக்கும். இயலாதவர்களுக்கு அதிகமான பொருட்களை விநியோகிப்பது, தான தர்மங்கள் செய்வது, காலை உணவோ அல்லது மதிய நேர உணவிற்கோ அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் பொருளாதார உதவி செய்வது, இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துங்க. பொது மக்களுடைய விசுவாசத்தை பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு ஏற்படலாம். புதுவிதமான சிந்தனைகள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு நினைச்ச காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய நிலை இருக்கு. எது ஒன்றுமே நேர்மையாக இருப்பீர்கள். மடியில் கனம் இருந்தால்தான் வடியில் பயம் இருக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் உங்களிடத்துல எந்த விதமான எதிர்மறையும் இல்லாம வெளிப்படையாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்றதுனால எல்லோரிடத்திலையும் உங்களுக்கான பேரு புகழ் காக்கப்படுங்க. ராசிக்கான அமைப்பு படி மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய தேர்வை மிக சரியாக நல்ல ஒரு நிலையில் எழுதி முடிக்கிறதும், நேர்மையை கடைபிடிப்பவர்கள், உண்மை சத்தியம் இதுதான் வேத வாக்காகவே அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். ராசியிலேயே கேது பகவானும் அரசு உத்தியோக காரியங்களிலும் நேர்மை தவறாத, கடமை தவறாத ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புள்ளவர்களாகவும் நடந்து கொள்வீர்கள். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பரிபூர்ணமாக நன்மைகளாகவே இருக்குங்க. தைப்பூச திருநாள் முருகப்பெருமான வழிபடுங்க. உபவாசம் இருக்கிறது நல்லது. அதிலும் மௌன விரதத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளை இந்த திருநாளில் பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமைக்காகவும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய முருகப்பெருமானை வணங்கினாலும் சிறப்பு. கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் மீண்டும் சேர்வதற்கு உங்களுக்கு விருப்பம் எனில் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாங்க. ராசிக்கான சுப ஓரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய் ஓரையில சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் நல்லது. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி சம்பந்தமான செயலுக்கு சுக்கிர ஓரை நன்மைகளை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகார பதவியில இருக்கக்கூடிய நபர்களால தொடர்பு ஏற்படலாங்க. அவங்களால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். நினைச்ச மாதிரியான சில விஷயங்கள் செய்யறதுக்கு அவங்களுடைய நல்ல ஆலோசனைகள், கருத்துக்கள் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு பயன்படக்கூடிய விதத்துல தான் காணப்படுது. பயன்படுத்தக்கூடிய வண்டிகள்ல பழுதுகள் நீக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு. சர்வீஸ் இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுவீங்க. பழைய வண்டியை கூட புதிதாக மாற்றக்கூடிய ஒரு நிலை உண்டு. புதிய முயற்சிகள்ல ஒரு மாறுபட்ட ஒரு அனுபவங்கள் ஏற்படலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளி வட்டாரங்கள் இருந்துட்டு வந்த சங்கடங்கள்லாம் கொஞ்சம் குறையுங்க. மன ரீதியாக இந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் ஏற்படலாங்க. ஆபரணங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தாயாரினுடைய உடல் நலத்துல தான் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் எதுவும் சங்கடங்கள் இருக்காது. சிரமங்களும் காணப்படாது. கவலைகள்லாம் குறையக்கூடிய நாளாக இருக்கு. ராசிக்கான அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம்.
மூன்றாவது ஸ்தானமான தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்துல 3 கிரகங்களினுடைய சேர்க்கை காணப்படுதுங்க. அதாவது சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான் என 3 கிரகங்கள். ஆக இளைய சகோதரர் மற்றும் சகோதரிகளால உங்களுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு வகையில துன்புறுத்தல்களும் காணப்படுங்க. 2 விஷயங்களுமே இருக்கும். அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பார்களாக, சண்டையிட்டாலும் ஏதாவது வகையில உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. 5ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல ராகு பகவான். ஆக ராகு பகவான் என்பவர் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியவர். ஆகவே விருச்சிக ராசி என்பவர்களை செவ்வாயுடைய வீட்டுல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. கோபகுணம் சற்று அதிகமாகத்தான் உங்களுக்கு இருக்குங்க. இருந்தாலும் பெரிய அளவுல கோபம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வித டென்ஷனாக இருப்பீங்க, மனக்குழப்பங்கள் இருக்கும். இந்த ஒரு நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கும் இதிலிருந்து கடந்து வரத்துக்கு மெடிடேஷன் ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்குங்க. வாழ்க்கையினுடைய நிலையை உணர்ந்து செயல்பட வேண்டும். உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் செயல்பட்டாலும் கூட அதை பெரிதுபடுத்தாதீங்க. கோப குணத்தை விட்டால்தான் உங்களுக்கு வளர்ச்சி என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளி வட்டாரங்கள்ல இருந்த சங்கடங்கள்ல கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆபரணங்கள்லாம் வாங்கணும், பிள்ளைகளுக்காக, திருமணத்துக்காக, சுப விசேஷங்களுக்காக நகையெல்லாம் வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான வகையில சில பொருட்களையும் வாங்கி மகிழ்வீங்க. அக்கம் பக்கம் நபர்கள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, விருச்சிக ராசி என்பர்களே, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்கு. ராசியினுடைய 7ஆம் பாவம் என்பது மனைவி ஸ்தானமாக, உங்க மனைவி இடத்துல எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வைத்துக் கொள்ளாதீங்க. அவர்களை ரொம்ப அதிகார துணியோடு பேசுறது அல்லது சூழ்நிலைகளை உணராம சத்தம் போடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள், தேவையில்லாமல் பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லதுங்க. 9ஆம் பாவமான பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. அதே மாதிரி 12வது வீடு விரயஸ்தானம் மற்றும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம், அயன சயன போகஸ்தானத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு சரிவர தூக்கமும் இல்லாம ஒரு சில சிரமங்களாகத்தான் இருக்குங்க. இது பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்து பார்க்க வேண்டுமானால் அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு நீங்கள் போன் செய்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய முழு விவரங்கள், பிறந்த தேதி, பிறந்த நேரம், எந்த ஊர்ல பிறந்தீங்க, இந்த பிறந்த குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வைத்தாலே போதுமானது. உங்களுக்கான பலன்கள் துல்லியமாக வழங்கப்படும். ஆக விருச்சிக ராசி என்பர்கள் வேலை வாய்ப்பு தொடர்பாக, அது மட்டுமல்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள், எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கைக்கு எது தேவையாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் சம்பந்தமாக கேட்கலாம் தாராளமாக. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதுங்க. கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றையுமே சுக்கிர ஓரைகள் செய்தால் நல்லது. குரு ஓரையில சுப காரியங்கள் செய்து பாருங்க, நல்ல பலன் கிடைக்குங்க. ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது அதிருஷ்ட திசை தெற்கு, அதிருஷ்ட எண் 8, அதிருஷ்ட நிறம் நீல நிறம். உங்கள் ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான், அவருக்கான அதிபதி முருகப்பெருமான். தைப்பூச திருகிறது மிகவும் விசேஷம். ஆக சூரிய பகவான் மகரத்தில் இருப்பதை சந்திர பகவானுடைய பார்வை இருக்கிறது. அதே மாதிரி சந்திர பகவானை சூரிய பகவான் பார்க்கக்கூடிய ஒரு நிலை மிக ஒரு முக்கியமான ஒரு அம்சம் நிறைந்த நாள். ஆக இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணலாம். முடிந்த வரையில யாராவது ஒருவருக்கு அன்னதானம் கொடுங்க. சாப்பிட கொடுக்கும் பொழுது குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணீரும் கொடுப்பது நல்லது. அப்படி செய்யும் பொழுதுதான் அன்னதானம் செய்த முழு பலனையும் நீங்க பெற முடியுங்க. உங்கள் தாயாருடைய உடல் நலம் நன்றாக இருப்பதற்கு தண்ணீரை அதிகமாக விநியோகம் செய்யுங்க. தாயார் என்பது சந்திர பகவான். சந்திர பகவான் நீர் தத்துவம் கொண்டவராக, குடிப்பதற்கு தண்ணீர் பொதுமக்களுக்கு கோவில்கள்ல கூட்டம் அதிகமாக இருந்தா நிறைய தண்ணீர் வச்சு நீங்க எல்லாருக்குமே விநியோகம் பண்ணுங்க. தண்ணீர் பந்தல் வையுங்க. எல்லா கோவில்கள்லயுமே கூட்டம், மக்கள் நெரிசல் இருக்கும். ஆக முருகர் கோவில்களை நீங்க இப்படி செய்யும் பொழுது உங்கள் தாயாருடைய உடல்நிலையும் சீக்கிரம் சரியாயிடும். அவங்களும் நல்ல விதமாக எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக விருச்சிக ராசி அன்பர்களை கவலை வேண்டாம். இந்த நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நல்லதே நடக்கும். ஹாவ் அ நைஸ் டே. நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி நண்பர்களிடத்துல தேவையில்லாமல் எந்த விதமான கருத்துக்களையும் பகிர்ந்துக்காதீங்க. தேவையில்லாத பேச்சுக்கள், வெளியிடங்களுக்கு செல்வது அல்லது மற்றவர்களை பற்றி குறை சொல்வது, விமர்சனங்கள் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய அலுவலக விஷயமாக இருந்தாலும் சரி, மற்ற நபர்களுக்கு போன் செய்து எந்த குற்றம் குறைகளையும் கூறாதீர்கள். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தினால் பல நிலைகளில் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படலாங்க. வர்த்தகம் சம்பந்தமான முதலீடுகள்ல தகுந்த ஆலோசனை பெறுவது நல்லது. மனசுல பட்ட விஷயங்களை அப்படியே செஞ்சிடாதீங்க. அது மட்டுமல்ல, பெரிய தொகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா
உங்களுடைய துறை சார்ந்த நிபுணர்களோட கலந்து ஆலோசிக்கிறது ரொம்பவே நல்லது. தேவையில்லாமல் செலவுகளையும் குறைச்சிடுங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு வழிவகுக்குங்க. குடும்பத்துக்காகவும் சரி, வெளியிடங்களில் செல்வதாக இருந்தாலும் அதிக பணத்தை கையில் புழக்கம் செய்யாதீர்கள். தேவைக்கு ஏற்றபடி சிக்கனமாக இருப்பதுதான் இந்த நாள் உங்களுக்கு நல்லது. பணம் குறைய குறைய மனநிலையில் சஞ்சலங்கள் இருக்குங்க. சேமிப்பு குறைகிறது என்கிற வருத்தமும் காணப்படலாம். ஆக தனுசு ராசி அன்பர்கள் குடும்ப விஷயமாக வெளியே செல்வதாக இருந்தாலும் பிறரை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து போகணுங்க. வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகளை வைத்துக் கொள்ளாதீர்கள். பொன்பொருள் ஆபரணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். பராமரிக்கக்கூடிய நிலைகளையுமே எச்சரிக்கை தேவை. ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அல்லது யாராவது உங்களுக்கு கிஃப்டா கொடுத்திருந்தாலும் அந்த கண்ணாடி சம்பந்தமான பொருட்களை பத்திரப்படுத்தி வைக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களையும் சிந்தித்து கவனமாக இருக்கணுங்க. வியாபாரம் சம்பந்தமான வேலைகள்ல ஒரு சாதகமற்ற தன்மை இருக்கும், அந்த தன்மையாக இருப்பீங்க. சுறுசுறுப்பு இருக்காது. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். உங்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆக வங்கி கணக்கு தொடர்பான விவரங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்காதீங்க. உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு வாக்குவாதங்களோ அல்லது ஏதாவது ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பொழுது மூன்றாவது ஒரு தேர்ட் பர்சன் உங்க வீட்டில் நுழையும்படியாக வைத்துக் கொள்ளாதீர்கள். அது மட்டுமல்ல, அவங்களுடைய விஷயங்களையே குடும்பத்துக்கிட்ட கொண்டு வராதீங்க. உங்களுடைய விஷயங்களையும் சொந்த குடும்ப சம்பந்தமான விஷயங்களை பற்றி மற்றவர்களோட ஷேர் பண்ணாதீங்க. இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பு நிலைகள்ல ஒரு முன்பின் முரணான விஷயங்கள் இருக்கும், புரிதல் இருக்காது. எவ்வளவு எத்தனை மணி நேரம் படிச்சாலும் சரி, அதனால உங்களுக்கு பயனே இருக்காதுங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இருந்து நீங்கள் வெளி வருவதற்கு மெடிடேஷன் தான் ரொம்ப பெஸ்ட் சொல்யூஷன். அதே மாதிரி யோகாசனம் செய்யலாம். மன ரீதியாக குழப்பம் இருக்கிறவங்க வாயில ஒரு 5 நிமிடமாவது தண்ணீர் ஊற்றி அப்படியே இருங்க. அதன் பிறகு அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கலாங்க. அது வரையில வாயில இருக்கும் பொழுது இது ஒரு மிக எளிமையான ஒரு பரிகாரமும் கூட. சந்திர பகவானுடைய தாக்கம் குறையறதுக்காக செய்யக்கூடிய விஷயம். ஆக வாயில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 7 நிமிடம் உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் வாயில் தண்ணீர் ஊற்றி அமைதியாக அப்படியே இருங்கள். நல்ல சிந்தனைகளை கொண்டு வாருங்கள். அந்த நேரத்தில் எதையும் யோசிக்காம கவனமாக இருந்தீர்களே ஆனால் மனக்குழப்பங்கள் உடனுக்குடன் நிவர்த்தியாவதை உங்களால் உணர முடியும். ராசிக்கான கிரக அமைப்புகள் பற்றி உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சேனல்ல கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தினுடைய நிலை எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம், இப்போ வரக்கூடிய ஆண்டு அகாடமிக் இயர்ல நீங்க எதை சூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை, இந்த மாதிரி பொருளாதார நிலைகள், வேலை வாய்ப்பு, வியாபாரம், தொழில் சம்பந்தமான விஷயங்கள், எதனால உங்களுக்கு பணம் வரதுல தடை ஏற்படுது அல்லது முதலீடு செய்ததுல இருந்து எப்போ பணம் வரும், இப்படி பல கேள்விகள் இருக்குங்க. எது உங்களுக்கு தேவையாக இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க தொடர்பு கொள்ளலாம். ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், குரு, சுக்கிரன், சூரியன். இந்த கிரக ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். நெருப்பு ராசி நீங்க. குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரை, கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரை நன்மை தருங்க. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், குரு ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய தைப்பூச திருநாள் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். நல்லதே நடக்கும். அக்னி ரூபமாக சிவபெருமானிடமிருந்து தோன்றியவர்தான். ஆக கார்த்திகை பெண்களாக வளர்க்கப்பட்டவர். ஆக அக்னியிலிருந்து பிறந்தவர் முருகப்பெருமான். ஆக தனுசு ராசி அன்பர்களை உங்களுடைய ராசியும் நெருப்பு ராசிதான். சூரிய பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நீங்கள். ஆக ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சிவ மைந்தன் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி வருவதால் கோடான கோடி பலன்களை நீங்கள் பூரணமாக பெற முடியும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் சாற்றி சிகப்பு நிறத்தாலான பழங்கள் நிவேதனம் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. மன அமைதியோடு இருக்கிறதுக்கு மௌன விரதம் மேற்கொள்ளுங்கள். உபவாசம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானிடம் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் விநாயக பெருமானுடைய அருளாலும் முருகருடைய அருளாலும் இனிதே நடைபெற வேண்டி பிரார்த்திக்கிறோம். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேருங்க. அவர்களுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். அனுகூலமான பலன்கள் உண்டு. பிள்ளைகள் உங்களுக்கு நன்றாகவும் ஆதரவாக செயல்படுவாங்க. உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களிலும் அவர்களுடைய ஒரு சில கருத்துக்கள் மிகவும் ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்தி தரும். வளர்ந்த பிள்ளைகளாகவும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக தன லாபம் பெறுவீர்கள். அவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதமாக இருக்கும். மற்றவர்களிடம் சொல்லி
பெருமைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பாராட்டுதல்கள் உண்டாக்கக்கூடும். நல்ல ஒரு தாய் தகப்பனாக போற்றப்படக்கூடியவர்கள் நீங்கள் மகர ராசி அன்பர்களே. குழந்தைகளுக்காக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் அதிக முதலீடு செய்வீர்கள். அவர்களுடைய வளர்ச்சிக்காக உங்களை நீங்களே தியாகம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிள்ளைகளுக்காக எந்த ஒரு செயலையும் தைரியமாக முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள். குடும்பத்தினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றோர்கள் உங்கள் துணைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களுடைய மன திருப்தியை பார்த்து ஆனந்தம் அடைவீர்கள். இந்த நாள் பொன் பொருள் சேர்க்கை ஆபரணங்கள் உருவாக்கக்கூடும். சிந்தனைகள் நன்றாகவே இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, எண்ணத்தில் தெளிவு இருக்க முக்கியமான முடிவுகள் கைகூடி வரலாம். வருமானம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வீட்டை பராமரிப்பீர்கள் அல்லது புதிதாக நிலம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணமும் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது. வர்த்தக துறையில் லாபங்கள் ஏற்படலாங்க. மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான நிலைப்பாடுகளில் நல்ல உயர்வு உண்டாகும். மனம் வைத்து படித்தால் உங்களால் நிச்சயமாக நல்ல தேர்ச்சி பெற முடியும். மிகப்பெரிய அளவில் வெற்றியாளராக வருவீர்கள். விளையாட்டுத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தனித்திறமையாளராக அறிவிக்கப்படுவீர்கள். சுதந்திரமாக உங்களுடைய செயல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். வள்ளல் பெருமானுடைய அருள் பெற வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். அதே போல ஜீவராசிகளுக்கு உணவளிப்பதும் மதிய வேளை யாராவது ஒருவருக்கு உணவோடு தண்ணீரும் சேர்த்து கொடுப்பது நல்லது. வீட்டில் அதிகாலை பொழுது எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அகண்ட தீபம் ஏற்றி வர இன்றைய நாள் ஜோதி தரிசனம் பெறுவது நல்லது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என மனதார பிரார்த்தனை செய்து வீட்டில் விளக்கேற்றினால் இன்றைய நாளில் உங்களுக்கு பலவிதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையிலேயே பயணிப்பீர்கள். வியாபாரம் நன்றாக நடக்கும். தொழில் விருத்தி உண்டாகும். கூட்டாளிகளுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். மகர ராசி அன்பர்களே, சிந்தனைகள் தெளிவாக இருப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூடி வரும். வர்த்தக துறையில் லாபங்கள் அதிகரிக்கலாம். கூட்டாளிகளுடனான பேச்சுவார்த்தைகளில் ஒரு சில ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய நாள். ஆரோக்கியமான சூழ்நிலையும் அக்கம் பக்கம் நபர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். புதிதாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூடி வரப்போகிறது. இந்த நாள் நலம் நிறைந்த நாளாக இருக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு எது என்பதை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம் சிம்மம் மிதுனம் துலாம். இந்த 4 ராசிக்காரர்களிடம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணும். சுக்கர ஓரைக்கில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து அரசாங்கம் சார்ந்த விஷயத்திற்கு ஏற்றது. பணம் கல்வி இது தொடர்பாக புதன் ஓரையும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கர ஓரைக்கும் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஓரை நல்லது. இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல விதமாக இருப்பதற்கு இறை பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு சவுத். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் எண்ணங்கள் ஈடேறவும் தன லாபம் பெறவும் இறைவனுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். நெருக்கமானவர்களுடைய குணங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அக்கம் பக்கம் நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிறரை பற்றிய புரிதல் உணர்வு உண்டாகுங்க. உங்களோடு நெருங்கி பழக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது உறவுகளாக இருக்கட்டும், அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற் போல் உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வீர்கள். செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல சாதகமான முடிவுகள்லாம் உண்டாக்க போகுதுங்க. அது வேலை விஷயமாக இருக்கட்டும் அல்லது தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சியாகட்டும், வியாபார விஷயமாக தன லாபம் பெற வேண்டி எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூட போகிறது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மனதில் தெளிவு காணப்படலாம். இறைவனுடைய அனுகிரகம் உண்டு. இந்த நாளில் தைப்பூச நாள். முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும் ஸ்ரீ வள்ளல் பெருமானுடைய அனுகிரகம் பெற வேண்டி வீட்டில் அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்லது நடக்கும். அதிலும் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். எப்படி கார்த்திகை தீபத்திற்கு வீடெல்லாம் ஜோதி நிறைந்ததாக இருக்கிறதோ, அகல் விளக்குகளால் ஏற்றுகிறீர்களோ, அதே போல நீங்கள் மாலை வேளையில் வீட்டில் எல்லா இடங்களிலும் எல்லா அறைகளிலும் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். 6 மணிக்கு ஜோதி தரிசனம் பெறுவது மிகவும் நல்லது. செய்கின்ற செயல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. வருமானம் அதிகரிக்க கூடும். இதுவரையில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் கைக்கு வரலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சுமூகமான பலனை பெறப்போகிறீர்கள். பிள்ளைகள் மூலமாக அனுசரணையான போக்கும் குழந்தைகள் மூலமாக வளர்ச்சி பெறக்கூடிய நிலையும் உண்டு. பெருமைப்படக்கூடிய வகையில் உங்களுடைய குழந்தைகள் செயல்படுவாங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக தன லாபம் தன விருத்தி உண்டாக்குங்க. வீட்டில் சுப காரியம் சுப விசேஷங்கள் நடக்கும். சொந்த வீடு வாங்குவதற்குண்டான
உண்டான யோகம் நிறைந்த நாளாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை தினத்தில் இடம் வாங்கக்கூடியவர்கள், நிலம் பார்க்கக்கூடியவர்கள், சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் முதலீடு செய்கிறவர்களுக்கு ஏற்ற ஒரு நாள். தைப்பூச தினத்தில் எதை துவங்கினாலும் அதில் நல்ல ஒரு வெற்றியும் நல்ல அபிவிருத்தியும் வளர்ச்சியும் உண்டாக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகவே பூசம் என்பது முழுமையான ஒரு அருளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடும். வருமானம் தொடர்பாக இருந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக இன்னல்கள்லாம் நீங்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். செயல்பாடுகளில் வெற்றி நிறைந்த நாள். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்களுடைய வருகை காணப்படலாம். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உள்கட்டமைப்பை மாற்றி அமைப்பீர்கள். புதிய வாகனம், வீடு வாங்க வேண்டிய யோகம் உண்டு. புதிதாக நிலம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு நிலம் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு. கால்நடைகளால் தன லாபம் பெறுவீர்கள். சில எதிர்பாராத விதங்களில் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலை உண்டு. அதிலும் இந்த அனுபவம் என்பது உங்களுக்கு நன்றாக இருக்குங்க. வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு. ஆக இந்த நாளில் உங்களுடைய கடன் தொல்லைகள் முற்றிலுமாக நீங்க வேண்டுமென முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை செய்வதும் வீட்டில் வழிபடுவது நல்லது. இந்த நாளில் மாணவர்கள் படிப்பு விஷயமாக நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் செய்தாலும் கை கொடுக்குங்க. புதிய துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஆராய்ச்சி தொடர்பான துறையில் படிப்பவர்களுக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பிறக்கும். படிப்பின் மீதான தனி ஆர்வம் இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நாள். எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் முடிப்பீர்கள். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான அமைப்பு நன்றாகவே இருக்கிறது. குடும்ப நபர்கள் உற்சாகத்துடன் இருப்பாங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருக்கக்கூடிய நாள். வெளியிடங்களில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. சமூகம் தொடர்பான செயல்பாடுகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பும் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு வாக்கு சாதுரியம் நன்றாக இருக்கும். வாக்கு தன்மை நன்றாக இருப்பதால் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அனைத்துமே நடக்கலாம். வாக்குறுதிகளை கொடுத்தால் அவற்றை நிறைவேற்றி வைப்பீர்கள். எந்த ஒரு நபர்களிடமும் நீங்கள் மிக கனிவாக பேசி அவர்களை உங்களுடைய நண்பர்களாக்கி விடுவீர்கள். பிரமுகர்களுடைய நல்ல சந்திப்பு நிகழலாம். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகளை அறிந்து அதற்கேற்றாற்போல் செயல்பட வேண்டும். சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்கிறது. புதன் ஓரை சிறப்புங்க. தொழில் சார்ந்த முடிவுகள் எடுக்க வேண்டுமானால் செவ்வாய் ஓரையும் அல்லது சுக்கிர ஓரை நல்லது. குடும்பம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு நல்லது. புதன் ஓரை தான் சிறப்பு. பிள்ளைகளுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. குடும்பத்தினுடைய அமைப்பு, புது வீடு கட்டுதல், இது போன்ற குடும்ப விஷயங்கள், சுப காரியங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தாலும் புதன் உரையை தேர்ந்தெடுங்கள், நல்லது நடக்கும். வியாபாரம், தொழில் ரீதியாக கூட்டாளிகள், பங்குதாரர்களை சேர்க்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ராசி நட்பானதா பகை ராசியா என்பதை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான நட்பு ராசிகள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சிகம், கன்னி, ரிஷபம். இந்த 4 ராசிக்காரர்களிடம் கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பந்தமாக கடன் கொடுப்பதோ வாங்குவதோ அல்லது முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவதோ உங்களுடைய சொந்த கருத்துக்களை பகிர்வதோ வேண்டாம். தவிர்த்து விடுங்கள். இவர்களிடம் வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, நார்த் வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். ஆவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை அனுபவம் ஏற்படும். இந்த நாள் தெய்வ கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீன ராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் சிறப்பாக இருக்கவும், தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பூரணமாக நீங்கள் பெறவும், வருமானம் திருப்திகரமாக இருக்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டிய நாள். உங்களுக்கு அனுபவ அறிவு அதிகமாக இருந்தாலும் கூட யாரிடமும் எந்த விஷயத்தை பேச வேண்டுமோ அவற்றை மட்டுமே பேச வேண்டும். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் குடும்ப நபர்களிடம் தெரியப்படுத்த வேண்டாம். அமைதி போக்கோடு நடந்து கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து சென்றால்தான் மன நிம்மதி உண்டாகும். இந்த நாளில் தெய்வீக வழிபாட்டில் நாட்டம் கொள்ளுங்கள். மன அமைதி உண்டாகுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து போக வேண்டிய நாள். ஒத்துழைப்பான சூழ்நிலைகள்லாம் காணப்படும். மற்றவங்களுடைய குணத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்க விட்டு கொடுத்து போனால் அனைவரும் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேல் அதிகாரிகளுடனான போக்கில் உங்களுக்கு நல்ல இணக்கம் காணப்படலாங்க. மற்ற ஊழியர்களிடம் கூட பேசும் பொழுது அவர்களுடைய மனம் புண்படும்படியாக பேச வேண்டாம். தவிர்த்து விடுங்கள். அமைதியான போக்கோடு இருப்பது நல்லது. சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட்டால் உங்களுக்கு பல நிலைகள்ல நல்லது நடக்கும். எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றத்துக்குண்டான வாய்ப்புகளாக ஏற்படுங்க. அதிலும் எதிர்காலம் தொடர்பாக வேலை வாய்ப்புக்காக அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நல்ல செய்தி வரலாம்.
உத்தியோக மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். மீனராசி என்பர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலையை விட மற்றொரு வேலைக்கு செல்வதும் அல்லது இடமாற்றம் செய்யலாமா என்கிற எண்ணம் இருக்கும். வீடு மாற்றம் போன்ற எண்ணங்களும் அதிகமாக உருவாகலாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை பாதிக்காத வகையில் பார்த்துக் கொள்வது நல்லது. இறை வழிபாடு மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். மனக்குழப்பங்கள் தீர்வதற்கும் மன சஞ்சலங்கள் நீங்குவதற்கு தியானம், யோக பயிற்சிகளை செய்வதும் மூச்சு பயிற்சி செய்து நன்றாக தண்ணீர் குடித்தாலே மனநிலையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாக்கக்கூடும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. இணையம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றமான சூழல்கள் உண்டாகுங்க. மாணவர்களே, படிப்பு நிலைப்பாடுகளில் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வதும் படித்த விஷயங்களை நினைவில் வைப்பது என்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் யோக பயிற்சிகளை செய்யுங்கள். மூச்சு பயிற்சிகள் செய்தால் படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாக இருக்கலாம். ஆசிரியர்கள், பெற்றவர்கள், பெரியோர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவ்வப்போது மந்தத்தன்மையான நிலையை மாற்றுதல் நல்லது. சோர்வை நீக்கி சுறுசுறுப்பாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த நாளில் வெளியிடங்களில் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இறை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தெய்வ வழிபாட்டில் நாட்டம் கொள்ளுங்கள். முடிந்த வரையில் பிறருக்கு அன்னதானம் செய்வது இந்த நாளில் நல்லது. தைப்பூச நாள், அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானுடைய திருநாள் ஆக இந்த நாளில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் எண்ணத்தில் தெளிவு இருக்குங்க. மன நிம்மதியுடன் இருப்பீங்க. உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் கூட தானாக வந்து பேசக்கூடிய அமைப்பு உண்டு. கௌரவம் அதிகரிக்கக்கூடும். பிறரிடம் மதிப்பு மரியாதை உயர்வதை நீங்கள் உணர முடியும். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய நேரங்களில் வாகன பாதுகாப்பு என்பது மிக மிக தேவை. கவனமாக வாகனத்தை இயக்க வேண்டும். ஆரோக்கியம் தொடர்பாக எந்த தொந்தரவுகளும் காணப்படாது. நீங்கள் நன்றாகவே இருப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு வருமானமும் உயருங்க, முன்னேற்றமும் உண்டாகும். ஆக முயற்சிகளை அதிகரித்துக் கொண்டே இருங்கள். வாய்ப்புகள் தானாக வந்து சேரலாம். சிந்தனைகளில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வியாபார சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அக்கம் பக்கத்தினர் உதவியாக இருப்பாங்க. சக பணியாளர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைகள் உண்டு. தொழில் விருத்தி பெற வேண்டி சக கூட்டாளிகளிடம் மனம் திறந்து பேசக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆக இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம் இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு நட்பானவர்கள். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு இந்த 4 ராசிக்காரர்களிடம் கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பந்தமான விஷயங்கள், முக்கியமான உங்களுடைய சொந்த விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது. தேவையற்ற வீண் பிரச்சனைகளை தவிர்க்கவும் முடியும். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த ஹோரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். பொதுவாக குரு ஓரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள் செய்கிறது. சொத்துக்கள் வாங்குறது, விற்கிறது இது தொடர்பாகவும் அரசாங்கம் சம்பந்தமான செயல்களுக்கு நல்லது. பணம் சார்பாக சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரை நல்லதுங்க. குரு ஓரையில சிறந்த பலன்களை உண்டாக்கி தரும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் என்றே சொல்லலாம். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்குண்டான ராசிப்படி அற்புதமான பலன்கள் கிடைக்க பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நவ கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி.